இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் அப்பா ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ராயன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னும் 2 நாட்களில் வரப்போகுது. அதாவது May 9 வரப்போகுது. படம் ஜூன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, June 13 அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. அடங்காத அசுரன் அப்படிங்கமா இந்த சிங்கிளுக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு தான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, STR தங் லைஃப் படத்தில் ஆன்போர்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிறது தெரியும். நேற்று ஒரு ஸ்டில்லாக ரொட்டேட் ஆகிட்டு இருந்தது, சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது இல்லை சோசியல் மீடியாவில். இப்போ அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. நாளைக்கு ஒரு ப்ரோமோ வரப்போகுதுப்பா. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இந்த ப்ரோமோ வரப்போகுது அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, PT சார் அப்படிங்கிற மாதிரி May 24 ரிலீஸ் ஆக போகுதுப்பா. ஹிப்ஹாப் தமிழ் ஆதி இருக்காருல்ல, அவரோட ஆக்டிங்ல இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்க. கார்த்திக் வேணுகோபால் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம் அப்படிங்கிறதான். சந்தீப் கிஷன் இருக்காருல்ல, அவரோட பர்த்டேவான இன்னைக்கு அவரோட பர்த்டே அப்படிங்கிறனால ஒரு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஷ் பண்ணிட்டு இந்த அப்டேட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, மாயோ ஒன் படம் இருக்குல்ல, அந்த படத்தோட சீக்வலான மாயோ ஒன் அப்படிங்கிற இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கல்ல இருக்க போது, சிவகுமார் இருக்காருல்ல, அவரோட டைரக்ஷன்ல அவரே ரிலீஸ் பண்ண போறாரு. ஸோ எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, தங்கலான் படத்தோட ரிலீஸ் டேட் கிடைச்சிருக்குதுப்பா. எப்ப ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் அப்படின்னு பார்த்தோம்னா, June 13 ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்களாமா. June 13 தான் ராயன் படமும் ரிலீஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு அப்டேட் கொடுத்தோம்ல, ஜூன் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. ஆனா எக்ஸாக்ட் டேட் சொல்லல. இந்த படத்தோட ரிலீஸும் June 13 இருக்க போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. தங்கலான் படம் எப்படி இருக்க போகுது சியான் விக்ரம்க்கு இந்த June 13 அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இதை தாண்டி லாஸ்டா என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, DNA அப்படிங்கிற அதர்வாவோட ஒரு படம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படத்தோட ரிலீஸ் இந்த இயர்ல இருக்க போகுது. அதாவது இன்னும் 2 மாசத்துக்குள்ள இருக்க போகுது அப்படிமா சொல்லியிருக்காங்க. நிமிஷா சஜன் இருக்காங்கல்ல, ரீசெண்டா சித்தா படத்துல ஃபீமேல் லீடா பண்ணியிருந்தாங்க. அவங்க இந்த படத்துல ஃபீமேல் லீடா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரோல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெண்டா ரிலீஸ் ஆன மான்ஸ்டர், ஃபர்ஹானா இந்த மாதிரி படங்கள்ல டைரக்ட் பண்ண நெல்சன் வெங்கடேசன் டைரக்ஷன்ல இருக்க போகுது அப்படிமா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட படமா அது இருக்க போகுது அப்படிங்கிறத. இதெல்லாம் தான் இன்றைய தமிழ் சினிமாவில் கிடைச்ச முக்கியமான சில அப்டேட்ஸ். ஸோ இதை தாண்டி எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் எல்லாம் அப்பப்போ உடனே கூட நாங்களும் அப்டேட் பண்ணிடுவோம். அந்த வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதிரி கலெக்ஷனான வீடியோஸும் ரெகுலராக இதே டைமில் ஈவினிங்கில் அப்லோட் பண்ணிடுவோம்ப்பா. இதையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தாலும் மகிழலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.